உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, தாத்தா குழந்தைய வாங்கிட்டு போறாரும்மா. வாங்க மேம். வந்துட்டாளே. சிஸ்டர் காளீஸ்வரியும் வந்துட்டா. சாஸ்திரி சார். மேடம், இவர்தான் சாஸ்திரி. இவரோட பேத்தியை தான் சூர்யா சார் தத்தெடுக்க போறாரு. இவங்க தான் சாமுண்டீஸ்வரி மேடமோட தங்கச்சி காளீஸ்வரி மேடம். வணக்கம்மா. வணக்கம். ஆமா, நீங்க எதுக்காக குழந்தைய தூக்கிட்டு வெளியே போயிட்டு இருக்கீங்க? காணாம போன மாரியோட குழந்தை கிடைச்சிடுச்சு. அதனால தத்தெடுக்கிற ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஐயா, ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. அது தெளிவாகிற வரைக்கும் நீங்க வெளியே போக வேண்டாம். தயவு செஞ்சு கொஞ்சம் எங்கேயே இருங்கய்யா. மணி அத்தை வந்திருக்காங்க, இந்த புடி. இவ என்ன குழப்பம் பண்ண போறாளோ? சிஸ்டர் அத்தை வாங்க அத்தை. வாங்க நீ. வணக்கம் மும்பை சிஸ்டர். அத்தை, சாமுண்டீஸ்வரி அத்தை அக்காவுக்கு முக்கியமான வேலை இருக்கு. அதனால நீ போய் உன் கையால நல்லபடியா குழந்தைய தத்து கொடுத்துட்டு ஃபங்க்ஷனை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு வான்னு என்னை இங்க அனுப்பி வச்சாங்க. நீங்க வந்த நேரம் இந்த ஃபங்க்ஷன் கேன்சல் ஆயிடுச்சு மும்பை சிஸ்டர். பார்வதி, நான் காளீஸ்வரி வந்திருக்கேன். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் காளி. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நாம அப்புறம் பேசலாம். சரி. சூர்யா, காணாம போன குழந்தை திரும்ப வந்துருச்சுன்னு சாஸ்திரி சொன்னாரே, எப்படி வந்துச்சு? யார் குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தாங்க? அது இவங்க தான் கொண்டு வந்தாங்க அத்தை. நாங்க தாங்க. நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா? ஆமாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம். ஐயோ, சொதப்புதுங்களே சிஸ்டர். என்னங்க நீங்க 4 வருஷங்கிறீங்க, அவங்க 2 வருஷங்கிறாங்க. பாயிண்ட பிடிக்கிறாளே. அது வந்துங்க, கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆச்சு. என் வைஃப் சொல்றது கரெக்ட் தான். ஆனா அதுக்கு முன்னாடி 2 வருஷமா நாங்க லவ் பண்ணிட்டு இருந்தோம். அதனாலதான் அதை சேர்த்து சொன்னேங்க. நல்ல வேலை சமாளிச்சிட்டான். அதனால அவ சொல்றதும் கரெக்ட், நான் சொல்றதும் கரெக்டுங்க. கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது. போச்சு. காளீஸ்வரிக்கு டவுட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சிஸ்டர். இவன் சாமுண்டீஸ்வரியோட பெரிய ஆளு, லேசுப்பட்டவ கிடையாது போல இருக்குது சிஸ்டர். கல்யாணமாகி 2 வருஷம் சொல்றீங்க, ஆனா கால்ல மெட்டிய காணுமே. ஐயோ, இந்த பொம்பளை மெட்டி போடல.
அது வந்துங்க மெட்டி போட்டிருந்தேன், எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. ம் கழுத்துல தாலி கயிறு புதுசா இருக்கே. அது வந்துங்க 3 மாசத்துக்கு முன்னாடி இவருக்கு உடம்பு சரியில்லை. ஓ கோயில்ல வேண்டிக்கிட்டு பழைய தாலியை உண்டியில போட்டுட்டு இவரு கையால புது தாலியை கட்டிக்கிட்டேன். சாமிக்கு வேண்டிக்கிட்டு கட்டிட்ட புது தாலி கயிறு மேடம். ம் ஆமா மும்பை சிஸ்டர், இப்ப எல்லாம் இதுதான் ஃபேஷன். அதான் இப்ப எல்லாம் புது புது தாலியா கட்டிக்கிட்டு அழைச்சிக்கிட்டு இருக்குதுங்க. என்ன நீங்க இப்படி சந்தேகப்படுறீங்க? அப்ப நாங்க பணத்துக்காக தான் இங்க வந்திருக்கோமா? நாங்களா அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா குழந்தைய எங்ககிட்ட திருப்பி கொடுத்துருங்க. நாங்க கொண்டு போய் எங்கேயாவது அனாத ஆசிரமத்தில் சேர்த்து விட்டு போயிடுறோம். பாவம் பெத்தவங்க குழந்தைய பிரிஞ்சு பரிதவிச்சிட்டு இருப்பாங்களேன்னு தேடி கண்டுபிடிச்சு குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தா நன்றி சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, இப்படியா குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க? இல்ல, குழந்தைய கொண்டு வந்து கொடுத்திருக்கீங்க. நீங்க செஞ்ச உதவிய நாங்க மறக்கவே மாட்டோம். நீங்க செஞ்ச உதவிக்கு நாங்க உண்மையா இருக்கணும்ல, அதனாலதான் கேட்டேன். சிஸ்டர் போட்டு வாங்குறா சிஸ்டர். இத பாருங்க, நாங்க எதையும் எதிர்பார்த்து வரல. உங்களுக்காக, குழந்தையோட அப்பா அம்மாக்காக, குழந்தை நினைச்சு வேதனைப்படுவாங்க தான் நாங்க வந்தோம். சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க, உங்களை சும்மா அனுப்ப முடியுமா? உங்களுக்காக இல்லைனாலும் எங்களுக்காக நாங்க கொடுக்கிற பணத்தை நீங்க வாங்கிட்டு தான் போகணும். ஐயோ, வெண்ணிலா, என்ன மேடம்? என் கார்ல செக் புக் இருக்கு, போய் எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். ம் எங்களுக்கு செக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, நாங்க கிளம்புறோம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இருந்து பணத்தை வாங்கிட்டு போங்க. இந்த பேரு நம்மளை குழந்தையோட நடிக்க கூப்பிட்டாங்களே, அவங்க நம்மளை போக சொல்றாங்க. இந்த அம்மா பணம் தரேன்னு சொல்றாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி நாம 2 பேரும் பணத்தை வாங்கிட்டு போயிடலாம். நம்மளை கூப்பிட்டவங்க 50,000 தான் கொடுத்தாங்க. இவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்தா கிடைச்ச வரைக்கும் லாபம் தானே. இந்தாங்க மேடம். சிஸ்டர். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.